Hi, welcome to Lady Stuff channel. இந்த சேனலில் டிஎன்பிசி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்லா வீடியோஸும் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகணும் அப்படின்னா இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து பார்க்க போகிறது ஆகஸ்ட் மந்தோட நடப்பு நிகழ்வுகள் இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்திய அளவில் என்னென்ன நடப்பு நிகழ்வுகள் நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மணிப்பூர் மாநிலத்தில் நுங்தாங் தம்பக் அப்படிங்கிற ஒரு கிராமம் தேர்வு செய்யப்பட்டிருக்கு. இந்த கிராமத்தில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, அதாவது முதல் 100% அதாவது 100% கணினி அறிவு பெற்ற கிராமமாக திகழக்கூடியது தான். கணினி அறிவு பெற்ற கிராமமாக திகழக்கூடிய மணிப்பூர் மாநிலத்தில் உள்ள நுங்தாங் தம்பக் அப்படிங்கிற கிராமம். அடுத்து பார்த்திங்கன்னா மேற்கு வங்காளத்தில் விளையக்கூடிய ஒரு அரிசி வகை தான் கோவிந்தோ பாக் அரிசி. எப்படி கர்நாடகா பொன்னி அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு அரிசி வகை இருக்கும், அதே மாதிரி மேற்கு வங்காளத்தில் விளையக்கூடியது தான் கோவிந்தோ பாக் அரிசி. இதுக்கு புவியியல் குறியீடு வழங்கப்பட்டிருக்கு. ஓகேவா? ஸோ கோவிந்தா அப்படின்னு சொல்லிட்டு மேற்கு பக்கமாக போகிறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ மேற்கு வங்காளத்தில் விளையக்கூடிய அரிசி தான் கோவிந்தோ பாக் அரிசி. இதுக்கு புவியியல் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது. அடுத்து வழிகாட்டி இந்தியா பிரச்சாரம் இல்லை வழிகாட்டி இந்தியா திட்டம்னு ஒரு திட்டத்தை உருவாக்கியிருக்காங்க. இந்த திட்டத்தை துவங்கி வச்சது யாருன்னா நித்தி ஆயோக்கோட முதன்மை செயல் அதிகாரியாக இருக்கக்கூடிய அமிதாப் காந்த் அவர்கள் தான் வழிகாட்டி இந்தியா பிரச்சார திட்டத்தை துவங்கி வச்சிருக்காங்க. இந்த திட்டத்தோட நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 6 முதல் 10 வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தொழில்துறை சார்ந்த அனுபவ அறிவை வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக 900 அட்டல் டிங்கரிங் லேப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆய்வுக்கூடங்களை அமைச்சு அதன் மூலமாக அவங்களுக்கு பயிற்சி வழங்குறது, செயல்முறை பயிற்சி வழங்கக்கூடியது தான், வழிகாட்டுறது தான் இந்த வழிகாட்டி இந்தியா பிரச்சார திட்டம். இதை துவங்கி வச்சவர் யார்? அதுதான் மெயின் நம்ம நித்தி ஆயோக் முதன்மை செயல் அதிகாரியாக இருக்கக்கூடிய அமிதாப் காந்த் தான் துவங்கி வச்சிருக்கார். ஓகேவா? அடுத்து விதேஷி பவன் அப்படிங்கிறது என்னென்னா, பவன் அப்படிங்கிறதுனால ராஜ்பவன் இந்த மாதிரின்னு சொல்லக்கூடிய, அதாவது பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் சந்திக்கக்கூடிய இடங்கள் தான் பவன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி விதேஷி பவன் அப்படிங்கிறதுனா மும்பையில் இருக்கக்கூடியது தான் இந்த விதேஷி பவன். இங்கே தான் தொடங்கப்பட்டுள்ளது. இங்கே வெளியுறவுத்துறை சார்ந்த அனைத்து அலுவலகங்களையும் ஒரே இடத்துல செயல்பட வைக்கக்கூடியது தான் இந்த விதேஷி பவன் திட்டம். ஸோ பெரிய பெரிய அதிகாரிகள் அவங்கெல்லாம் ஒரே இடத்துல கூடக்கூடியது. இப்போ வெவ்வேறு அலுவலகங்களில் இருக்கக்கூடிய அதிகாரிகள்லாம் ஒரே இடத்துல வேலை பார்க்கக்கூடியதான் இந்த விதேஷி பவன் அப்படிங்கிற திட்டம். ஓகேவா? நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. வெளியுறவுத்துறை சார்ந்த அனைத்து அலுவலகங்களையும் ஒரே இடத்தில் செயல்பட வைக்க மத்திய வெளியுறவுத்துறையோட திட்டம் தான் விதேஷி பவன். இது மும்பையில் தொடங்கப்பட்டிருக்கு. அடுத்து பாரத் QR அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜியை வாடிக்கையாளர் மின் கட்டணத்தை செலுத்தும் வசதிக்காக உருவாக்கியிருக்காங்க. QR கோடுன்னு சொல்லுவோம்ல, குவிக் ரெஸ்பான்ஸ் கோடு தான் இந்த QR. இந்த கோடாக இருக்கும், அதை பார் கோட் மாதிரி ரீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணிடலாம், இந்த வசதி யூஸ் பண்ணி மின்சார கட்டணத்தை செலுத்திக்கலாம். இதை அறிமுகப்படுத்தின மாநிலம் ஆந்திரா மாநிலம் தான் பாரத் QR அப்படிங்கிற இந்த வசதியை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அடுத்து ஐநா சபையோட பொது சபையோட புதிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் மிராஸ்லேவ் லஜ்காக் அப்படின்னு சொல்லக்கூடியவர். மிராஸ்லேவ் லஜ்காக் அப்படின்னு. ஸோ இவர் 28/8 நம்ம இந்திய பிரதமரான மோடியை சந்திச்சிருக்காரு. ஓகேவா? ஸோ ஐநாவோட பொது சபையோட புதிய தலைவராக இருக்கக்கூடியவர் யாருன்னா மிராஸ்லேவ் லஜ்காக் அப்படிங்கிறது. லக்கியானவர். ஸோ மிராஸ்லேவ் லஜ்காக் அப்படிங்கிறவர். அடுத்து தனிநபரோட அந்தரங்க தகவல்களை பாதுகாப்பது அப்படிங்கிறது அரசியல் சாசனம் அளித்துள்ள அடிப்படை உரிமைகளில் ஒன்று அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பில் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? தனிநபரோட தகவல்களை பாதுகாக்கணும், அதை நம்ம வெளியிடக்கூடாது அப்படிங்கிறது அடிப்படை உரிமையில் ஒன்று அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. பாஸ்கோ மின்னணு புகார் மையம். இந்த பாஸ்கோ மின்னணு புகார் மையம் எதுக்காக அப்படின்னா, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு மற்றும் உரிமையை அளிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டதான் இந்த பாஸ்கோ மின்னணு புகார் மையம். ஓகேவா? இதை யார் துவக்கி வச்சிருக்காரு அப்படின்னா, தேசிய குழந்தைகள் பாதுகாப்பு ஆணைய தலைவராக இருக்கக்கூடிய ஸ்துதி நாராயணன் ஹக்கர் அப்படிங்கிறவர் தான் இந்த பாஸ்கோ மின்னணு புகார் மையத்தை துவங்கி வச்சிருக்கார். ஓகேவா? பாஸ்கோ எதுக்காகனா குழந்தைகளுக்கு பாதுகாப்பு மற்றும் உரிமை அளிக்கக்கூடிய
மின்னணு புகார் மையம் தான் இந்த பாஸ்கோ. அடுத்து வந்து 2024 ஆண்டில் வந்து நாடு முழுவதும், நம்ம இந்திய நாடு முழுவதும் லோக்சபா சட்டசபை தேர்தல்களை ஒரே சமயத்தில் நடத்தணும் அப்படின்னு சொல்லி நித்தி ஆயோக் அமைப்பு வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ எந்த இயரில் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க, 2024 லோக்சபா சட்டசபை தேர்தல் எல்லாமே ஒரே சமயத்தில் நடக்கணும் அப்படின்னு. அடுத்து வெள்ளையனே வெளியேறு இயக்கம், அந்த இயக்கம் ஆரம்பித்து 75வது ஆண்டு நினைவு விழா வந்து இந்த வருடம் ஆகஸ்ட் 8ஆம் தேதி அனுசரிக்கப்படுது. இந்த தேதியில் வந்து சங்கல்ப் சே சித்தி அப்படிங்கிற ஒரு பேரில் ஒரு புதிய திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த சங்கல்ப் சே சித்தி அப்படிங்கிறது வந்து என்னென்னா புதிய இந்தியாவை படைப்பதற்கான திட்டம். அதாவது 2017 2022 ஒரு புதிய இந்தியாவை படைப்பதற்கான திட்டம் தான் சங்கல்ப் சே சித்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திட்டம். இது எந்த இயக்கத்தோட நினைவாக இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்கன்னா, வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தோட 75வது ஆண்டு நினைவு தினமாக அதில் வந்து இந்த இயக்கத்தை கொண்டு வந்திருக்காங்க, இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அது மெயின் வந்து சங்கல்ப் சே சித்தி அப்படிங்கிறது வந்து புதிய இந்தியாவை படைப்பதற்கான திட்டம். அடுத்து முதல்ல உலக அமைதிக்கான பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லி இந்தியாவில் தொடங்கப்பட்ட பல்கலைக்கழகம் எதுனா டாக்டர் விஸ்வநாத் காரத் உலக அமைதி யூனிவர்சிட்டி. ஓகேவா? ஸோ இது எங்கே அமையப்பட்டுனா மகாராஷ்டிரா பூனேல அமைக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? ஸோ உலக அமைதிக்கான பல்கலைக்கழகம் எந்த பல்கலைக்கழகம்னா டாக்டர் விஸ்வநாத காரத் உலக அமைதி யூனிவர்சிட்டி. இது வந்து மகாராஷ்டிரா பூனேல அமைக்கப்பட்டிருக்கு. அடுத்து 181 அப்படின்னு சொல்லி ஒரு இலவச தொலைபேசி எண் சேவையை வந்து வெளியிட்டிருக்காங்க. எந்த அரசு வெளியிட்டிருக்குன்னா தெலுங்கானா அரசு. எதுக்காக அப்படின்னா பெண்களுக்கு எதிரான வன்முறைக்கு எதிராக புகார் செய்யக்கூடிய ஒரு தொலைபேசி எண் தான் வந்து 181. எப்படி வந்து 108 நம்ம இந்தியாவில் ஆம்புலன்ஸ் சேவையாக இருக்கோ, அதே மாதிரி 181 வந்து பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை புகார் செய்கிறதுக்கான ஒரு இலவச தொலைபேசி எண் சேவை தான். இதை வந்து தெலுங்கானா அரசு வந்து வெளியிட்டிருக்காங்க. தெலுங்கானா 181. அடுத்து முத்தலாக் அப்படிங்கிற நடைமுறை வந்து இது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லப்பட்டுள்ள சரத் 14 மற்றும் 21 இந்த 2 சரத்துகளையும் மீறுவதாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. ஸோ முத்தலாக் நடைமுறை வந்து எந்தெந்த சரத்துக்களை மீறுது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. 14, 21. ஓகேவா? ஸோ 14 அப்படிங்கிறது வந்து எதுனா சட்டத்தின் முன் சமத்துவம் அப்படிங்கிற சரத்தையும், 21 வந்து உயிருக்கும் தனிப்பட்ட சுதந்திரத்துக்கும் பாதுகாப்பு அப்படிங்கிற சரத்தையும் வந்து மீறுவதாக இருக்குன்னு சொல்லி உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. அடுத்து தேசிய விளையாட்டு அருங்காட்சியகம் வந்து எங்கே அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா புதுடெல்லியில். ஓகேவா? ஸோ விளையாட்டு, தேசிய விளையாட்டு ஹாக்கி, தேசியம்னாலே நம்ம தேசிய தலைநகர் என்ன டெல்லி தான். அப்போ தேசிய விளையாட்டு அருங்காட்சியகம் டெல்லியில் அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு. அடுத்து இந்தியாவோட முதல் ரயில்வே பேரிடர் மேலாண்மை மையம் அப்படின்னு சொல்லக்கூடிய மையம் வந்து பெங்களூரில் அமைக்கப்பட்டிருக்கு. ரயில்வே பேரிடர் மேலாண்மை மையம் பெங்களூரில். அடுத்து விமான போக்குவரத்திற்கான பிரத்யேக யூனிவர்சிட்டி, அந்த விமான போக்குவரத்துக்குன்னு தனியாக ஒரு யூனிவர்சிட்டியை வந்து எங்கே அமைச்சிருக்காங்க அப்படின்னா உத்தரப்பிரதேசம் ராய் பரேலி அப்படிங்கிற இடத்துல அமைச்சிருக்காங்க. அந்த யூனிவர்சிட்டியோட பேர் வந்து ராஜீவ் காந்தி தேசிய விமான போக்குவரத்து யூனிவர்சிட்டி. ராஜீவ் காந்தி தேசிய விமான போக்குவரத்து யூனிவர்சிட்டி இதுதான் வந்து விமான போக்குவரத்திற்கான பிரத்யேக யூனிவர்சிட்டி. உத்தரப்பிரதேசம் ராய் பரேலி அப்படிங்கிற இடத்துல அமையப்பட்டிருக்கு. அடுத்து இந்திய துணை கண்டத்தில் பிரிவினை பற்றிய அருங்காட்சியகம் வந்து எங்கே அமைக்கப்பட்டிருக்குன்னா பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸில் அமைக்கப்பட்டிருக்கு. பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸில் இந்திய துணை கண்டத்தின் பிரிவினை பற்றிய அருங்காட்சியகம். அடுத்து நம்ம தமிழகத்தில் எப்படி அம்மா உணவகம் சொல்லி மலிவு விலை உணவகம் அமைச்சிருக்காங்களோ, அதே மாதிரி கர்நாடகாவில் இந்திரா உணவகம் அப்படின்னு சொல்லி மலிவு விலை உணவகம் அமைச்சிருக்காங்க. ஸோ கர்நாடகம்னா இந்திரா உணவகம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 7வது மத்திய சம்பள கமிஷன் பரிந்துரையின்படி மாற்றுத்திறனாளி பெண் ஊழியர்கள் வந்து தங்களோட குழந்தைகளை பராமரிக்கிறதுக்காக ஒரு தொகை வந்து வழங்குறாங்க கவர்மெண்ட். அது வந்து 1500 இருந்துச்சு, இப்போ வந்து 3000 உயர்த்தி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ எந்த கமிஷன் இதை பரிந்துரைச்சிருக்காங்கன்னா மத்திய சம்பள கமிஷன் வந்து பரிந்துரைச்சிருக்காங்க. 1500 3000 உயர்த்தி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி. அடுத்து பார்த்தீங்கன்னா நீல திமிங்கலம்ங்கிற ஒரு விளையாட்டு வந்துச்சு இல்லையா, இது ப்ளூ வேல் அப்படிங்கிற திமிங்கல விளையாட்டு. இந்த விளையாட்டை வந்து மத்திய அரசு வந்து தடை பண்ணியிருக்காங்க நம்ம இந்தியாவில். இந்த விளையாட்டை யார் கண்டுபிடிச்சார்னா ரஷ்ய நாட்டை சேர்ந்த ஃபிலிப் பூடக்கின் அப்படிங்கிறவர் தான் கண்டுபிடிச்சிருக்கார். 2013 இந்த விளையாட்டு கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. ஃபிலிப்
புடக்கின் அப்படிங்கிறவர் தான் வந்து நீலத்திமிங்கல விளையாட்டை கண்டுபிடிச்சிருக்காரு 2013. அடுத்து உத்தரகண்ட் மாநிலத்தில் இருக்கக்கூடிய தலைமை செயலக கட்டிடத்துக்கு வந்து அப்துல் கலாம் அவர்களோட பெயர் வந்து சூட்டியிருக்காங்க. தலைமை செயலக கட்டிடத்துக்கு, ஓகேவா, இதுக்கு வந்து அப்துல் கலாம் பெயரை சுட்டியிருக்காங்க. உத்தரகாண்ட் மாநிலம், ஓகேவா. ஸோ உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க, அப்துல் கலாம் பேரை தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய இதுக்கு கலாமோட பேர் வச்சுருக்காங்க. செயற்கைக்கோளுக்கு வச்சுருக்காங்க, அப்புறம் ஒரு பாக்டீரியாவுக்கு நாசா கண்டுபிடிச்ச ஒரு பாக்டீரியாவுக்கு பேர் வச்சுருக்காங்க. அப்புறம் நம்ம இந்தியாவிலேயே பார்த்திங்கன்னா நிறைய கட்டிடம், கிராமம் இதுக்கெல்லாம் வந்து அப்துல் கலாம் பேர் வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா எந்த மாநிலத்தோட தலைமைச் செயலகத்துக்கு அப்துல் கலாம் பேர் வச்சுருக்காங்கன்னா உத்தரகண்ட், ஓகேவா, உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து கோஷியாரி குழு 2010 இந்த குழு உருவாக்கப்பட்டுச்சு. இது எதுக்காக உயர்த்தப்பட்டுச்சு அப்படின்னா, தொழிலாளரோட ஓய்வூதிய திட்டத்தில் மத்திய அரசோட பங்கை வந்து 1.6% இருந்ததை 8.33% உயர்த்தணும் அப்படிங்கிறதையும், குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை வந்து மாதம் ரூபாய் 3000 உயர்த்தணும் அப்படின்னு சொல்லி பரிந்துரை செய்த குழு தான் வந்து கோஷியாரி குழு அப்படின்னு சொல்லப்பட்ட குழு, ஓகேவா. ஓய்வூதியம், குறைந்தபட்ச ஓய்வூதியத்தையும் அதிகப்படுத்தணும், அப்புறம் அதுக்கான மத்திய அரசோட பங்கையும் உயர்த்தணும் அப்படின்னு சொல்லி பரிந்துரை செய்த குழு தான் கோஷியாரி குழு. அடுத்து பழங்குடியினரோட பண்பாட்டை பாதுகாக்கிறதுக்காக ஒரு தனி துறையவே வந்து அமைத்த மாநிலம் வந்து அருணாச்சல பிரதேசம் தான், ஓகேவா. ஒரு பழங்குடியினரோட பண்பாட்டை பாதுகாக்கிறதுக்கு தனித்துறையை அமைச்ச மாநிலம் அருணாச்சல பிரதேச அரசு. அடுத்து உதய் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற எக்ஸ்பிரஸ் வந்து இப்போ வந்து விட்டுருக்காங்க. இதில் என்ன சிறப்பு அப்படின்னா, டபுள் டெக்கர், அதாவது 2 அடுக்கு மாடி உடைய ரயில் தான் வந்து இந்த உதய் எக்ஸ்பிரஸ், ஓகேவா, டபுள் டெக்கர் ரயில். இதை வந்து கோவை டு பெங்களூர், அதாவது நம்ம தமிழகத்தில் கோயம்புத்தூர்லேருந்து கர்நாடகா பெங்களூர் வரைக்கும் விட்டுருக்காங்க. கோவை டு பெங்களூர் வரைக்கும் உதய் எக்ஸ்பிரஸ். அடுத்து சைகை மொழியில் தேசிய கீதத்தை வந்து இயக்கியிருக்காங்க. ஸோ இதை வந்து இயக்குனர் யார் அப்படின்னா வந்து கோவிந்த் நிக்கலானி அப்படிங்கிறவர் தான் வந்து இந்த தேசிய கீதத்தை இயக்கியிருக்கார். இதில் யார் இணைஞ்சிருக்காங்க இந்த தேசிய கீதத்தில் வந்து நடிகர் அமிதாப் பச்சன் இணைஞ்சிருக்காரு. இதை இயக்கியவர் வந்து கோவிந்த் நிக்கலானி அப்படிங்கிற இயக்குனர், திரைப்பட இயக்குனர் தான் இவர், கோவிந்த் நிக்கலானி. சைகை மொழி தேசிய கீதம். அடுத்து நம்ம இந்தியாவில் முதல் நுண்காடு மைக்ரோ ஃபாரஸ்ட் அப்படிங்கிற காடு வந்து அமைக்கப்பட்டிருக்கு. இது வந்து சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூரில் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. 19 ஏக்கர் பரப்பளவில் ஒரு காடு அமைச்சிருக்காங்க. 19 ஏக்கர் பரப்பளவில் மைக்ரோ ஃபாரஸ்ட் அப்படிங்கிற காடு. இது எங்கே அமைச்சிருக்காங்கன்னா சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூர். அப்போ வந்து ஒரு நம்ம சின்ன குட்டி குட்டி செடியெல்லாம் என்ன பண்ணுவோம், ஒரு சட்டியிலேயே வளர்த்துருவோம் இல்லையா, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ மைக்ரோ ஃபாரஸ்ட்டை வந்து சத்தீஸ்கர் மாநிலத்தில் ஆரம்பிச்சிருக்காங்க, உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து ஹஜ் யாத்திரா திட்டம் அப்படிங்கிற திட்டம் வந்து எதுக்காக உருவாக்கப்பட்டதுன்னா, யானைகளை பாதுகாக்க. ஹஜ் யாத்திரா திட்டம் அப்படிங்கிற திட்டம் எதுக்காகனா யானைகளை பாதுகாக்க உருவாக்கப்பட்டது தான் ஹஜ் யாத்திரா திட்டம். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, சிங்கம் வந்து கர்ஜிக்கும். அப்போ கஜ் அப்படின்னு வந்தாலே ஏதோ ஒரு விலங்கை பாதுகாக்கக்கூடிய திட்டம். அது எந்த விலங்குனா யானை அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பிஎன் ஸ்ரீகிருஷ்ணா குழு அப்படிங்கிற குழு எதுக்காக அமைக்கப்பட்டுச்சு அப்படின்னா, நடுவர் அமைப்புகளை நிறுவனமயமாக்குதல் மற்றும் முறைமைப்படுத்துதலுக்கான அமைக்கப்பட்ட குழு தான் வந்து இந்த பிஎன் ஸ்ரீகிருஷ்ணா குழு. நடுவர் அமைப்புகளை நிறுவனமயமாக்குதல் மற்றும் முறைப்படுத்துதலுக்கான அமைக்கப்பட்ட குழு. அடுத்து ஒடிசா மாநிலத்தில் உள்ள ஒரு தீவு தான் வந்து வீலர் தீவு. இந்த வீலர் தீவுக்கு அப்துல் கலாம் தீவு அப்படின்னு பேர் மாற்றிருக்காங்க. ஏற்கனவே ஒன்று பார்த்தோம், தலைமைச் செயலகத்துக்கு, உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள தலைமைச் செயலகத்துக்கு அப்துல் கலாம் பேர் சூட்டியிருக்காங்க. இங்கே வீலர் தீவுக்கு வந்து அப்துல் கலாம் தீவு அப்படின்னு பேர் மாற்றம் செஞ்சுருக்காங்க. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, வீலர்னால் என்னது, வீலு, சக்கரம் மாதிரி ஓடிக்கொண்டுக்கிட்டே இருந்தார். அவர் இறக்குற வரைக்கும் ஓடிக்கிட்டே எல்லாத்துக்கும் சேவை செஞ்சுக்கிட்டே இருந்தார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்குவாங்க. அப்போ என்ன தீவுக்கு வந்து பேர் வச்சுருக்காங்கன்னா வீலர் தீவுக்கு, ஒடிசா மாநிலத்தில் உள்ள தீவுக்கு. அடுத்து தூய்மை இந்தியா சர்வே 2018. இந்த சர்வே மூலியமாக என்ன செய்கிறாங்க அப்படின்னா, 441 நகரங்களை வந்து ஆராய்ஞ்சு அந்த நகரங்களோட தூய்மை அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்து அது தரவரிசைப்படுத்தக்கூடிய அமைப்பு தான் வந்து இந்த தூய்மை இந்தியா சர்வே. அதன் மூலமா இந்த சர்வே எடுக்கிறாங்க, ஓகேவா. ஸோ 441 நகரங்களை வந்து ஆராயிறது தான் இந்த சர்வே. அடுத்து ராகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ராகம்
அப்படிங்கிறது வந்து என்னென்னா இணையதள சேவை. இது எதுக்காக அப்படின்னா நாட்டில் உள்ள விவசாய தயாரிப்புகளை ஆன்லைன் வழியாக விற்பனை செய்யக்கூடிய திட்டம் தான் வந்து ராகம் அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டம். ராகம் அப்படிங்கிறது விவசாய தயாரிப்புகளை ஆன்லைன் மூலியமாக விற்பனை செய்யக்கூடிய திட்டம். அடுத்து 17 கொண்டு வரப்பட்ட மசோதா தான் வந்து மத சுதந்திர மசோதா. இதில் என்ன மாற்றம் கொண்டு வந்திருக்காங்கன்னா மத மாற்ற தடை சட்டத்தை வந்து ஜார்க்கண்ட் அரசு வந்து அறிவிச்சிருக்கு. ஓகேவா? ஸோ மத மாற்றம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற தடை சட்டத்தை வந்து ஜார்க்கண்ட் அரசு வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த மசோதா மூலமாக மத சுதந்திர மசோதா மூலமாக அறிவிச்சிருக்காங்க. அடுத்து தேசிய பிற்படுத்தப்பட்டோர் கமிஷனுக்கு வந்து அரசியலமைப்பு அந்தஸ்து வழங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அரசியலமைப்பு மசோதாவை கொண்டு வந்திருக்காங்க. அந்த மசோதா வந்து 123வது திருத்த மசோதா. தேசிய பிற்படுத்தப்பட்டோர் கமிஷனுக்கு அரசியலமைப்பு அந்தஸ்து வழங்க அரசியலமைப்பு 123வது திருத்த மசோதா வந்து கொண்டு வந்திருக்காங்க. 5 உலோகங்களை வந்து பட்டாசு தயாரிக்கும் போது பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் தடை வச்சுருக்காங்க. அது என்னென்னா காரியம், பாதரசம், கல்லியம், ஆர்சனிக், ஆன்டிமனி. ஓகேவா? ஸோ காரியம், கல்லியம் ரெண்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்சனிக், ஆன்டிமனி அது ஞாபகம் வந்துடும். அடுத்து நடுவில் பாதரசம். இந்த 5 உலோகங்களையும் பட்டாசு தயாரிக்கும் போது பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க உச்சநீதிமன்றம். அடுத்து முந்திரா அப்படிங்கிறது என்னென்னா இந்த இது வந்து இந்தியாவில் முதல் மனிதனற்ற பீரங்கி தான் இந்த முந்திரா அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ முந்திரா அப்படின்னா மனிதனற்ற பீரங்கிக்கு பேர் தான் வந்து முந்திரா. இதை DRDO அப்படிங்கிற நிறுவனம் தயாரிச்சிருக்காங்க. அதாவது டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற நிறுவனம் தான் தயாரிச்சிருக்காங்க முந்திராவை. DRDO தயாரிச்சிருக்காங்க. முதல் மனிதனற்ற பீரங்கிக்கு பேர் தான் முந்திரா. அடுத்து உலகின் முதல் பசுமையாக்கப்பட்ட மெட்ரோ அப்படின்னு சொல்லி எந்த நகரோட மெட்ரோ வந்திருக்குன்னா டெல்லி மாநிலத்தோட மெட்ரோ தான் வந்து வந்திருக்கு. நார்மலாக டெல்லியில் வந்து மாசடைஞ்சு தான் இருக்கும்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அந்த காற்று மாசடைஞ்சிருக்கு. ஆனால் அங்கே பசுமையாக்கப்பட்ட மெட்ரோ வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. அப்போ இப்படி ஆப்போசிட்டாக ஞாபகம் வச்சுக்கணும். பசுமையாக்கப்பட்ட மெட்ரோ வந்து டெல்லி மெட்ரோ. இதுக்கு வந்து பிளாட்டினம் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அடுத்து MEHSR அப்படிங்கிறது என்னென்னா மும்பை டு அகமதாபாத் ஹை ஸ்பீட் ரயில் அப்படிங்கிறத MEHR அப்படிங்கிறது. இது ஒரு முதல் புல்லட் ரயில் திட்டம். ஓகேவா? ஸோ இந்தியாவோட முதல் புல்லட் ரயில் திட்டம் எந்தெந்த நகரங்களுக்கு இடையே அப்படின்னு பார்த்தோன்னா மும்பை டு அகமதாபாத். எம்ஏ படித்தவங்களை வந்து இந்த புல்லட் ரயில் இயக்க வச்சுருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ புல்லட் ரயிலை இயக்கிறதுக்கு MA படிச்சிருக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஃபஸ்ட்டு எம்னா மும்பை, ஏன்னா அகமதாபாத். மும்பை டு அகமதாபாத் தான் சென்றிருக்கு. ஓகேவா? இதுக்கு வந்து 1,00,000 கோடி செலவழிச்சிருக்காங்க. இந்த ஸ்பீடு பார்த்தீங்க எவ்வளோ கிலோமீட்டர் வரைக்கும் போகுதுன்னா 505 கிலோமீட்டர் தூரம் வந்து பயணிக்கக்கூடியது. ஸோ இது வந்து ஜப்பான் நாட்டோட உதவியோடு தான் இதை தயாரிச்சிருக்காங்க. ஜப்பான் டெக்னாலஜியான சிங்கான்சன் அப்படிங்கிற ஜப்பானிய டெக்னாலஜியில் தான் இதை உருவாக்கியிருக்காங்க புல்லட் ட்ரெயினை. அடுத்து நம்ம இந்தியாவில் முதலாக ஆன்கோ அப்படிங்கிற ஒரு மொபைல் டிக்கெட் முறையை வந்து எந்த மெட்ரோ ஸ்டேஷனில் வந்து உருவாக்கியிருக்காங்கன்னா மும்பை மெட்ரோ ஸ்டேஷனில் உருவாக்கியிருக்காங்க. ஓகேவா? ஸோ மும்பை ஆன்கோ. ஸோ பையை எடுத்துகிட்டு போ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ பையை எடுத்துகிட்டு போ, கோனா போ. ஸோ ஆன்கோ அப்படிங்கிற மொபைல் டிக்கெட் முறை வந்து மும்பை மெட்ரோ ஸ்டேஷன். முன்னாடி பார்த்தோம் டெல்லி மெட்ரோ ஸ்டேஷனுக்கு வந்து முதல் பசுமையாக்கப்பட்ட மெட்ரோ அப்படிங்கிற ஒரு ரேட்டிங் கிடச்சிருக்கு. இது வந்து ஆன்கோ வந்து மும்பை மெட்ரோ. அடுத்து பார்த்திங்கன்னா ஏரம்ப் அப்படிங்கிற ஒரு மொபைல் அப்ளிகேஷனை வந்து உருவாக்கியிருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா கிராமப்புறங்களில் உள்ள சாலைகளோட பராமரிப்பை புவியியல் தகவல் முறைமை மூலம் மேலாண்மை செய்கிறதுக்காக தான் இந்த ஆரம்ப் அப்படிங்கிற மொபைல் செயலி வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. அடுத்து வந்து தனியாக ஒரு வானொலி நிலையம். எந்த மெட்ரோவுக்கு வந்து தனியாக வானொலி நிலையம் வந்து அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா லக்னோ மெட்ரோ நிலையத்தில் தான் துவங்கி வச்சுருக்காங்க. ஸோ வந்து அவங்க ரொம்ப லக்கி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. லக்கு அவங்களுக்கு, ஏன்னா அவங்களுக்கும் தனியாக ஒரு FM ஸ்டேஷன் வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுட்டோன்னா லக்னோ அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கிறோம். அவங்க வந்து அவங்களோட லக்கு தான் வந்து அவங்களுக்கு தனியான வானொலி நிலையம் கிடச்சிருக்கு. அடுத்து நாட்டின் சிறந்த பொறியியல் கல்வி நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லிற பட்டியலில் நம்ம சென்னையோட IIT தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கு. சென்னை IITக்கு தான் வந்து சிறந்த பொறியியல் கல்வி நிறுவனம் பட்டியலில் ஃபஸ்ட்டு வந்திருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா துணை குடியரசுத் தலைவராக 13வது துணை குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்றுக்கவர் தான் நம்ம வெங்கையா நாயுடு. 14வது குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்றுக்கவர் வந்து ராம்நாத் கோவிந்த் அவர்கள். ஸோ குடியரசுத் தலைவர் 14, துணை குடியரசுத் தலைவர் 13வது.
ஓகேவா, வெங்கையா நாயுடு. இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 785 வாக்குகளில் 711 வாக்குகள் வந்து பதிவாயிருக்கு இந்த தேர்தலில். அதில் வெங்கையா நாயுடு அவர்கள் வந்து 516 வாக்குகள் பெற்றிருக்காங்க. அதாவது 5 1 கூட்டினா 6 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 5 1 6 வாக்குகள் வந்து வெங்கையா நாயுடு பெற்றிருக்காங்க. அவரை எதிர்த்து போட்டியிட்டவர் தான் கோபாலகிருஷ்ண காந்தி. இவர் வந்து 244 வாக்குகள். ஸோ இவர் இதில் பாதி கூட அவர் வாங்கலை. ஓகேவா, ஸோ 516 வாக்குகள் வெங்கையா நாயுடு வாங்கியிருக்காரு. 244 வாக்குகள் வந்து கோபாலகிருஷ்ண காந்தி அவர்கள் வாங்கியிருக்காங்க. அடுத்து சுப்ரீம் கோர்ட்டோட 45வது தலைமை நீதிபதியாக புதுசாக பொறுப்பேற்றுக்கவர் வந்து தீபக் மிஸ்ரா அவர்கள் பொறுப்பேற்றிருக்காங்க. இவர் வந்து ஒடிசா மாநிலத்தை சார்ந்தவர் தீபக் மிஸ்ரா. இதுக்கு முன்னாடி வந்து கேகர் இருந்தார் இல்லையா, அவருக்கு அடுத்து 45வது, இதையும் மென்ஷன் பண்ணிக்கோங்க, 45வது தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்றுக்கவர் வந்து தீபக் மிஸ்ரா, ஒடிசா மாவட்டத்தை சார்ந்தவர். அடுத்து பெங்களூரை தலைமையிடமாக கொண்டு இயங்கக்கூடிய வங்கி தான் வந்து உஜ்ஜீவான் சிறுநிதி வங்கி. இந்த வங்கிக்கு வந்து பட்டியல் வங்கி அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தை வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து வழங்கியிருக்காங்க. ரிசர்வ் பேங்க் வந்து வழங்கியிருக்கு. ஸோ எந்த வங்கிக்கு வந்து பட்டியல் வங்கி அப்படிங்கிற அந்தஸ்து வழங்கப்பட்டுச்சு அப்படின்னு கேட்டாங்கன்னா உஜ்ஜீவான் சிறு நிதி வங்கி. சின்ன நிதி வங்கியாக இருந்தாலும் அதுக்கு பட்டியல் அந்தஸ்து கொடுத்துருக்காங்க, உஜ்ஜீவான். அடுத்து ஜிஎஸ்டியோட கவுன்சிலோட 20வது கூட்டம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், முதல் கூட்டத்தை வந்து அருண்ஜேட்லி தலைமையில் ஆரம்பித்தாங்க அப்படின்னு பார்த்தோம் 2016. ஜிஎஸ்டி கவுன்சிலோட 20வது கூட்டம் வந்து அதே அருண்ஜேட்லி அவர்கள் தலைமையில் தான் வந்து 5-8 ஆகஸ்ட் 5ஆம் தேதி வந்து கூடியிருக்கு. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ரெஃபோ ரேட் ஆர்பிஐ நிர்ணயிக்கக்கூடிய அந்த ரெஃபோ ரேட்டை வந்து குறைச்சிருக்காங்க. 6.25 இருந்தது, அந்த 25 புள்ளிகளை குறைச்சி 6ஆகவும் 0.25 பாயிண்ட்ஸை வந்து குறைச்சிட்டு 5.75 குறைச்சிருக்காங்க. ஓகேவா, ஸோ ரெஃபோ ரேட் வந்து 6 புள்ளிகளாகவும் ரிவர்ஸ் ரெஃபோ ரேட் வந்து 5.75 குறைச்சிருக்காங்க. அடுத்து 2016க்கான சரஸ்வதி சம்மன் விருது யார் வாங்கியிருக்காங்கன்னா, கொங்கணி மொழி எழுத்தாளரான மகாபலேஸ்வர் செயல் அப்படிங்கிறவர் வந்து வாங்கியிருக்காரு. சரஸ்வதி விருது வாங்குறதுனால பலே எழுத்தாளர் தான் வாங்கியிருப்பார். ஸோ மகாபலேஸ்வர் செயல் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கலாம். இவர் எந்த நாவலுக்காக வாங்கினார்னா ஹவுதான் அப்படிங்கிற நாவலுக்காக இந்த சரஸ்வதி சம்மன் விருது வாங்கியிருக்கார். அடுத்து நம்ம தமிழ்நாட்டோட டாக்டர் அப்துல் கலாம் விருது 2017க்காக யார் வாங்கியிருக்காங்கன்னா பேராசிரியர் சாபா தியாகராஜன் வந்து வாங்கியிருக்காரு. ஸோ அப்துல் கலாம் விருது வாங்கணும் அப்படின்னா நிறைய தியாகம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தியாகராஜன் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து தமிழ்நாட்டோட கல்பனா சாவ்லா விருது யார் வாங்கியிருக்காங்கன்னா, கல்பனா சாவ்லா விருதுனா கண்டிப்பாக ஒரு பெண்ணுக்கு தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்க யாருன்னா பிரீத்தி, திருவண்ணாமலை மாவட்டத்தை சார்ந்த பிரீத்திக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அப்துல் கலாம் விருது தியாகராஜன், கல்பனா சாவ்லா விருது பிரீத்தி. அடுத்து பார்த்தீங்கன்னா நாசாவோட திட்டம் என்ன அப்படின்னா 2030க்குள்ளே வந்து செவ்வாய் கிரகத்துக்கு மனிதர்களை அனுப்பணும் அப்படிங்கிறதா நாசா திட்டம். இதுக்காக தேர்வு செய்யப்பட்டுள்ள பெண் யார் அப்படின்னா இந்தியாவை சார்ந்த ஜாஸ்லின் கவுர் ஜோசான் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான். இவங்க ஒரு சீக்கிய மதத்தை சார்ந்த பெண், ஒரு சீக்கிய பெண் இந்தியாவிலேருந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, செவ்வாய் கிரகத்துக்கு போகக்கூடிய பெண் யாருன்னா ஜாஸ்லின் கவுர் ஜோசான். ஓகேவா, ஜாஸ்லின் வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. அடுத்து உடல் உறுப்பை மாற்றம் செய்யக்கூடிய ஒரு புதிய கண்டுபிடிப்பை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது கணையத்தை, உயிரி செயற்கை கணையத்தை வந்து மாற்றம் செய்யக்கூடிய ஒரு உறுப்பாக வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அது யார் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா ஐஐடி கவுஹாத்தி ஆய்வாளர்கள் தான் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது கணையத்தை மாற்றி செயற்கையாக மாற்றி உடலை காக்கலாம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கவுகாத்தி அப்படிங்கிற அந்த ஐஐடி கவுகாத்திலிருந்து ஆய்வாளர்கள் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க உயிரி செயற்கை கணையத்தை. அடுத்து ப்ராஜெக்ட் பிரெயின் வேவ் அப்படின்னு சொல்லக்கூடியதை வந்து என்ன திட்டம் அப்படின்னா மிகப்பெரிய செயற்கை நுண்ணறிவு ஆராய்ச்சி திட்டம் அப்படிங்கிறதா வந்து ப்ராஜெக்ட் பிரெயின் வேவ் அப்படிங்கிற திட்டம். இதை வந்து மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் வந்து துவங்கி வச்சுருக்காங்க. அடுத்து ஐஐடி மும்பை மற்றும் ஐஐடி இந்தூர் ஆராய்ச்சியாளர்கள் இணைந்து உயிரி உணரி அப்படிங்கிற ஒரு தொழில்நுட்பத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா சிறுநீரகத்தில் உள்ள குறைபாடை வந்து 8 நிமிஷத்துக்குள்ளேயே வந்து கண்டறிஞ்சிடும். இந்த டெக்னாலஜி மூலமாக, உயிரி உணரி அப்படிங்கிற டெக்னாலஜி மூலமாக சிறுநீரகத்தில் உள்ள கிட்னியில் உள்ள அந்த குறைபாட்டை வந்து 8 நிமிஷத்துக்குள்ளே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதை யாரெல்லாம் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா மும்பை மற்றும் இண்டூர், ஐஐடி மும்பை, ஐஐடி இண்டூர். முன்னாடி பார்த்தது வந்து ஐஐடி கவுஹாத்திங்கிறது கணையம்.
ஓகேவா. அடுத்து கூகுள் நிறுவனம் வந்து ஒரு புதிய ஆண்ட்ராய்டை வந்து உருவாக்கியிருக்காங்க. அந்த ஆண்ட்ராய்டு மதிப்பு வந்து ஆண்ட்ராய்டு 8.0. இதுக்கு என்ன பேர் வச்சுருக்காங்கன்னா ஆண்ட்ராய்டு ஓரியோ அப்படிங்கிற பேர் வச்சுருக்காங்க. இதை வந்து ஆகஸ்ட் 21 தான் வெளியிட்டிருக்காங்க. ஓகேவா. ஆண்ட்ராய்டு 8.0 பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஓரியோ பிஸ்கட், ஞாபகம் வச்சுக்கலாம், ஓரியோ பிஸ்கட். ஓகேவா. ஸோ ஓரியோ, ஆண்ட்ராய்டு ஓரியோ அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. அடுத்து வெர்சியஸ் அப்படிங்கிற உலகின் மிகச்சிறிய அறுவை சிகிச்சை ரோபோவை வந்து எந்த நாடு உருவாக்கியிருக்குன்னா இங்கிலாந்து வந்து உருவாக்கியிருக்காங்க. அந்த ரோபோவுக்கு பேர் வந்து வெர்சியஸ். ஓகேவா. அறுவை சிகிச்சை ரோபோ வெர்சியஸ் அப்படிங்கிற அறுவை சிகிச்சை ரோபோவை இங்கிலாந்து நாடு கண்டுபிடிச்சிருக்கு. அடுத்து செவ்வாய் கிரகத்தை ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக நாசா அனுப்பின விண்கலம் தான் வந்து கியூரியாசிட்டி அப்படிங்கிற விண்கலம். ஸோ செவ்வாய் கிரகத்தை ஆராயிருக்கு ரொம்ப கியூரியாசிட்டியோடு அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்னா செவ்வாய் கிரகத்தை பற்றி இப்போ தான் நிறைய பண்ணுறாங்க. அடுத்து ஸ்பேஸ் கிட்ஸ் அப்படிங்கிற அமைப்பு மூலமாக அந்த அமைப்பில் இருக்கக்கூடிய குழந்தைகள் தயாரித்த செயற்கைக்கோள் தான் கலாம் 2 அப்படிங்கிற செயற்கைக்கோள். இதை வந்து உருவாக்குறதுக்காக தேவைப்படக்கூடிய செலவு ஃபுல்லாத்தையுமே வந்து லக்ஷ்மி விலாஸ் அப்படிங்கிற பேங்க் வந்து ஏற்றுக்கொள்கிறதா அறிவிச்சிருக்காங்க. ஸோ கலாம் 2 செயற்கைக்கோள் திட்டத்தோட முழு செலவையும் எந்த பேங்க் வந்து ஏற்றுக்கிறாங்கன்னா லட்சுமி விலாஸ். லட்சுமினா பணம் அதிகமாக வச்சுருப்பாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கிறோம். அப்போ லட்சுமி விலாஸ் பேங்க் தான் வந்து இதுக்கு ஒத்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்து உருகாத ஐஸ்கிரீம் சொல்லி ஜப்பான் விஞ்ஞானிகள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஐஸ்கிரீம்னாலே உருகிரும், பட் உருகாத ஐஸ்கிரீமை வந்து எந்த நாடு கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா ஜப்பான் விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்து வீனஸ் அப்படிங்கிறது என்னன்னா சுற்றுச்சூழலை ஆராய்ச்சி செய்வதற்கான செயற்கைக்கோள். இதை வந்து யார் அனுப்பிச்சிருக்காங்கன்னா இஸ்ரேல் நாடு வந்து அனுப்பிச்சிருக்காங்க. வீனஸ் அப்படிங்கிற செயற்கைக்கோளை அனுப்பிச்ச நாடு இஸ்ரேல். ஓகேவா. வீனஸ் இஸ்ரேல் அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இந்தியாவோட பாரம்பரிய இசையை வந்து விண்வெளியில் ஒழிச்சிக்கிட்டு வரக்கூடிய ஒரு விண்கலம் தான் வந்து வாயேஜர் 2 அப்படிங்கிற விண்கலம். இது வந்து நம்ம இந்திய பாரம்பரிய இசையான ஹிந்துஸ்தானி இசையை வந்து விண்வெளியில் ஒழிச்சிக்கிட்டே இருக்குமா. ஸோ இந்த விண்கலம் அனுப்பப்பட்டு 40வது ஆண்டை வந்து அடி எடுத்து வைக்குது இந்த ஆண்டோட. ஓகேவா. ஸோ வாயேஜர் அப்படிங்கிறதான் வந்து அந்த விண்கலத்தோட பேர், வாயேஜர் 2. அடுத்து சிமோராக் அப்படிங்கிற செயற்கைக்கோளை வந்து ஈரான் வந்து அனுப்பியிருக்கு. ஈராக் அப்படிங்கிறது தான் இருக்குது. ஸோ ஈரான் இங்கே இருக்குது, இங்கே ராக்குன்னு முடியுது. சிமோராக் அப்படிங்கிறது வந்து ஈரான் வந்து அனுப்பிச்சிருக்கு, ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து இந்தியா குவாக் அப்படிங்கிற ஒரு மொபைல் ஆப்பும் அடுத்து சாகர்வாணி அப்படிங்கிற மொபைல் ஆப்பும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த இந்தியா குவாக்னா எர்த்து குவாக், நில அதிர்வு, புவி அதிர்வை பற்றி ஆராயக்கூடிய ஆப் தான் வந்து இந்த இந்தியா குவாக் அப்படின்னு. சாகர்வாணிங்கிறது சுனாமி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சுனாமி போன்ற கடல் சார்ந்த பேரிடர்களை அறியக்கூடிய மொபைல் ஆப் தான் சாகர்வாணி. அடுத்து எரியக்கூடிய பனியிலிருந்து இயற்கை வாயுவை வந்து உற்பத்தி செஞ்சுருக்காங்க. இது யார் செஞ்சுருக்காங்கன்னா தென் சீன கடலில் சீனா வந்து சாதனை படிச்சிருக்கு. இந்த மாதிரி எரியக்கூடிய பனியிலேருந்து இயற்கை வாயுவை உற்பத்தி செஞ்ச நாடு வந்து சைனா. ஸோ இதோடு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆகஸ்ட் மந்தோட இந்திய நடப்பு நிகழ்வுகள் முடிஞ்சிருக்கு. அடுத்த வீடியோவில் தமிழகம் மற்றும் உலக நடப்பு நிகழ்வுகள் பார்க்கலாம். தேங்க்யூ.